ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா கேண்டில்ஸும் லேம்ப்பு, எல்லா லேம்ப்ஸும் பல்பு. அதுக்கு முன்னாடி என்னது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கன்க்ளூஷனில் ரெண்டுமே ட்ரூவா, எது ட்ரூ இல்லை, எதுவுமே ட்ரூ இல்லையான்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாலே கொடுத்துருக்கதை அப்படியே செட் டயக்ராமாக வென் டயக்ராம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி வரைஞ்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கேண்டிலுமே லேம்ப். ஸோ கேண்டில்ஸ் இவங்க எல்லாமே லேம்ப்ஸ், ஓகேவா? ஸோ எல்லா கேண்டிலுமே லேம்ப் அப்படின்னா கேண்டில்ன்ற சர்க்கிள் லேம்புக்குள்ளே வரும், ஓகேவா? அடுத்து எல்லா லேம்புமே பல்ப். ஸோ எல்லா லேம்புமே என்னது? பல்ப், ஓகேவா? ஸோ இப்போ எல்லா கேண்டிலும் லேம்ப், எல்லா லேம்பும் பல்ப் முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப். இங்கே பாருங்கள், கேண்டில் எல்லாமே பல்புக்குள்ளே தான் இருக்குது, கரெக்ட். அதுக்கப்புறம் ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில், இல்லை, இந்த பல்ப்ஸில் இந்த பக்கம்லாம் இருக்குது, இதெல்லாம் கேண்டிலுக்குள்ளே வரல. ஸோ இது தப்பு. ஸோ அப்படி பார்த்தா ஒன்று தான் ஃபாலோ ஆகுது, ஒன்லி ஒன் ஃபாலோஸ் த ஆன்சர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்னு கன்ஃபியூசிங்காக ஒன்லி ஃபியூ, ஆல், ஃபியூ இந்த மாதிரிலாம் கொடுத்தா நீங்கள் வென் டயக்ராம் வரைஞ்சிட்டா ஈஸி ஆன்சர் வந்துடும்.